ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய வீக் டே மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வருவாங்க. எனக்கு இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் காலையிலே கொஞ்சம் டெலிவரி பண்ணாங்க. அதனால் நான் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 o'clock ஆகுது. யூஸ்வலாக நான் வீக் டேஸில் 6:30 அப்படி இல்லைனா 7 அந்த டைம் தான் எழுந்திருப்பேன். இது முதல் நாள் துலக்கின பாத்திரம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுக்கி வைக்கணும். இப்போ வெளியில் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸாக வாக் பண்ண போகிறேன். கீழே வாக் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக இப்போ நான் மேலே வாக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் ரொட்டீனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஸ்நாக்ஸ், லன்ச் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருப்போம். கிச்சனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ண கூட டைம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் இப்போ மோஸ்ட்லி எல்லா கிட்ஸும் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே வெளியில் வந்தோடனையும் ஃப்ரெஷ் ஏர், அப்புறம் இந்த பேர்ட்ஸ் சவுண்ட், இதுக்காகவே நான் 15 மினிட்ஸ் வெளியில் வந்துடுவேன். உங்களுக்கு முன்னாடி இருந்த மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருந்ததா, இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருக்கிற மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இங்கே பெங்களூரில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால் ட்ரெஸ் கொஞ்சம் லேட்டாக காய போட்டோம் அப்படின்னா ஈவினிங் நேரத்தில் கூட அது காய மாட்டேங்குது, ஈரமாகவே தான் இருக்குது. அதனால் இப்போ லாண்ட்ரி ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நான் எழுந்த உடனேயுமே காலையில் பாத்திரம்லாம் துலக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு லாண்ட்ரி லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைங்க எல்லாமே நான் செய்ய ஆரம்பிப்பேன். சிங்கில் இருக்க பாத்திரத்தை நான் துலக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப், அப்புறம் கேஸ் ஸ்டாப் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடெல்லாம் பெருக்கிட்டு லன்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இது மார்னிங் ரொட்டீன் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வரைக்கும் காட்டுறேன். பாத்திரம் எல்லாத்தையும் துலக்கி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் டெலிவரி ஆன எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சிங்கில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கழுவலான் இருக்கேன். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே பெருக்கிட்டு மாப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் நான் யூஸ்வலாக செய்கிற வேலை என்னோடய மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறது. இது குட்டி பாட்டில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா பெரிய பானைக்கு நான் மாற்றிடுவேன்.
வெங்காயம் வந்து தீந்துருச்சு, அதை எடுத்து நான் ரீஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வெங்காயத்தை வந்துட்டு நான் திருப்பிக்கு இந்த பேஸ்கெட்டில் லோட் பண்ணிவிடுவேன். இது எம்டியானதுக்கப்புறமா நான் வந்து அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த வெங்காயம் வந்துட்டு 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைனிங் டேபிள் அப்புறம் கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம வந்து கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம முளை கட்டின தானியம் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணிடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 2 விசில் அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு அப்புறம் கொள்ளு இதெல்லாம் ஈஸியாக முளைச்சிருச்சு. ராஜ்மாலாம் வந்து நான் முளைக்கல. எனக்கு தெரிஞ்சு இது மத்தியானமே முளை கட்டணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து முளை கட்டுறப்ப வந்து மத்தியானமே முளை கட்டிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வரலாம். இதுக்கு என்னென்ன குவான்டிட்டி அப்படின்றத வந்து நான் நேற்று எடுத்து ஷூட் பண்ண வீடியோவில் வந்துட்டு இதை ஊற வைக்கல நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதை உங்ககிட்ட காட்டுறேன். பக்கத்தில் வந்து டீ போடுறதுக்காக வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் தானியங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிலக்கடலை வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சுண்டல் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு, முழு பாசிப்பயிறு வந்துட்டு ஒரு சுண்டல் விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ராஜ்மா வந்து நிலக்கடலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து பாசிப்பயிறு நம்ம போடுறோம் இல்லையா, அதில் 1/2 அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். ஈவினிங் வந்துட்டு நான் முளை கட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு வந்து மல்டிகிரெயின் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ஊற வச்சிட்ருக்கேன். தானியம் எல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து முளைக்க வைக்க போகிறேன். கிளாத்தில் வந்து முடிஞ்சு வச்சோம் அப்படின்னாலே நார்மலாக வந்து முளைச்சிரும். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஹாட் பேக்கில் உள்ளே வச்சுட்டு மூடி வைக்க போகிறேன். காலையில் வந்து நல்லா முளைச்சி வந்துடும். இப்போ வந்து என்கிட்ட தட்டைப்பயிர் வந்து இதை ஊற வைக்கிற டைமில் வந்து இல்லை. இப்போ தான் கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் வந்து நான் 1 கைப்பிடி அளவு இப்போ வந்து நான் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இதை வந்து முளை கட்ட முடியாது, இன்னும் ஊரில் இல்லையா, அதனால் முளை கட்ட முடியாது. இப்போ வந்து தண்ணியில் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த தானியம் எல்லாம் ஊற போகிறோம் இல்லையா, அந்த டைமில் ஊற போட்டுட்டு இதையும் சேர்த்து முளை கட்டிடுங்க.
நம்மளோட டீ வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. டீ வந்து நம்ம தனியாக உட்காந்து குடிக்கிறத விட பசங்க எல்லோரும் எழுந்து வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக டீ குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் சேர்ந்து டீ குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு சுகர் யூஸ் பண்ணுறதை வந்துட்டு நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பேக்கிங்க்கு மட்டும்தான் நான் வந்து சுகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னாக்கா வந்து நாட்டு சக்கரை சேர்த்து யூஸ் பண்ணாக்கா அந்தளவுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது. இப்போ வந்து நான் டீ வந்து எல்லாருக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கிறது வந்து பழகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வர டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு இதெல்லாத்தையும் நறுக்கிட்டு எண்ணெயில் வந்து நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மல்டிகிரெயின் கிரேவி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து நானும் கற்றுக்கிட்டு இப்போ நானும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பூண்டு இஞ்சியும் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை வந்துட்டு இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நான் ஒரு நறுக்குன நாட்டு தக்காளி வந்து சேர்த்துட்ருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நான் ஒரு தனி பிளேட்டுக்கு இப்போ வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதே எண்ணெயிலே வந்து கொஞ்சம் மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா வந்து கருகிடும். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தானியத்தில் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இது தானியம் வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, இதே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். கிரேவி வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த குக்கரில் இருக்க பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் வந்து நான் நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வேணும். அதனால் ஃபைனலாக வந்து ஒரு 10 குட்டி குட்டி தேங்காய் துண்டுகளை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு மற்ற மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த தானியங்களை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய், அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்று பேஸ்ட் அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நான் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் அதையும் இப்போ சேர்த்துட்ருக்கேன், கூடவே சேர்த்துட்ருக்கேன். இது சேர்த்து முடிச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த தானியங்கள்லாம் வேக வைக்கல கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். அதனால் இப்போ திருப்பிக்கும் நீங்கள் உப்பு போடையில் வந்து கவனமாக கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. இல்லைனா ஸ்டார்டிங்கில் போட்ட உப்பே சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட விட்டுருங்க. இப்போ வந்து நான் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னாக்கா நான் வந்து சேர்த்துக்குவேன். ப்ரெஷர் குக்கரை வந்துட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 விசிலே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பு எல்லாத்தையுமே வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. அடுத்ததாக எண்ணெயில் வந்து கடுகு, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நம்ம வந்துட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். கடைசியில் வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு பரிமாறிடுங்க. அவ்வளோதான் இந்த மல்டிகிரெயின் கிரேவி. இது வந்து இம்யூனிட்டி பவர் வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இதை நம்ம அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு கிரேவி இது.
மல்டிகிரெயின் கிரேவியோடு வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. கிரேவி வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. வீட்டில் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறி எல்லாமே வந்துட்டு கழுவியாச்சு. இப்போ இனிமேல் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா டப்பாவில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பாத்திரம். இது வந்து சிங்கில் இருக்குது. இப்போ இதை கழுவணும். அடுத்ததாக இது எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருகிட்டு நான் வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். துணியும் வந்து காய வச்சாச்சு. அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். வீக் டே மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். Bye bye, stay safe.